ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் நவீன் ரவி. இந்த வீடியோவில் உங்களுக்கு சிஓஎஸில் இப்போ இருக்க ஷேடோ சேலஞ்ச் எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தவறாமல் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷேடோ சேலஞ்சில் உங்களோட 3 ஸ்டார்ஸ் எடுக்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த மெத்தட் நான் கண்டுபிடிக்கல, யூடியூப் கம்யூனிட்டியில் கண்டுபிடிச்சாங்க. நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடையில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுனாக்கா, கிராண்ட் வார்டனை ஏர் மோடில் இருந்துச்சுனாக்கா கிரவுண்ட் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் கிரவுண்ட் மோடில் தான் கிராண்ட் வார்டை வைக்கணும். ஸோ வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே மேலே கார்னருக்கு வந்துடுங்க. ஆர்ச்சர் குவீனை சூஸ் பண்ணி இந்த கார்னரை விட்டுருங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டுடணும். ஸோ நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஸ்னீக்கி ஆர்ச்சர்ஸை விட்டுருங்க. இங்கே கலெக்டர்ஸ் எல்லாம் அது க்ளீன் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறமா 3 பலூன்ஸு, அதுக்கப்புறம் பேட்டில் பிம்பை விட்டுருங்க. இங்கே ஈகிள் ஆர்டருக்கு வரும்போது அங்கே ஒரு ரேஜ் ஸ்பெல் போட்டுருங்க. ஸோ ஈகிள் ஆர்ச்சர் ரேஜ் ஸ்பெல் போட்ட பிறகு இந்த பேட்டில் பிம்பை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. உலகிற சிசி ட்ரூப்ஸும் ஈகிள் ஆர்டரை உலகிற சிசி ட்ரூப்ஸை கிளியர் பண்ணி விட்டுடும். ஸோ இப்படி பண்ணுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரே வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நீங்கள் இங்கே 2 பாம்ஸை 2 சைடு மோட்டர்கிட்ட விட்டுருங்க. மோட்டர்ஸ் கிட்ட விட்ட பிறகு குவீனில் நீங்கள் ரேஞ்ச் ஸ்பெல் போடுறீங்க. அப்போ தான் உள்ள சிசி ட்ரூப்ஸும் அப்புறம் நம்மளுக்கு பாய்சன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அங்கே எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிராண்ட் வார்டன் ப்ளஸ் கிங்கில் மேலேருந்து வெளியே விட்டுன்னு வந்துடுங்க. கிராண்ட் வார்டன் கிங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ஷாப்பனை இங்கே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பலூன்ஸ் சைடில், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே விசார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே விட்டுருங்க. ஸோ விட்ட பிறகு நம்மளுக்கு சைடில் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ப்ளஸ் இங்கே 2 சைடில் ஒரு ஆர்ச்சர் நான் இங்கே விட்டுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அந்த பாம் டவர் ப்ளஸ் இந்த ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிடும். ஸோ வெயிட் பண்ணிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இங்கே நெக்ஸ்ட் இந்த ஹாக் ரைடர்ஸை இந்த சைடில் நம்ம விட்டுருவோம், ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம விட்டுருவோம். ஸோ விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு இன்வெர்சிபிலிட்டி ஸ்பெல் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஹாக் ரைடர்ஸ் இங்கே விட்டுறோம். ஸோ விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஹாக் ரைடர்ஸ் எங்கெங்கே பாம் டவர் இருக்குது, எங்கெங்கே நீங்கள் இப்போ ஸ்பெல் போன்னு காட்ட நீங்கள் பார்த்துக்கணும். ஜஸ்ட் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் ஃப்ரீ ஸ்பெல் டவுன் மேலே போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஹாக் ரைடர்ஸ் கிட்ட வரும்போது இன்னொரு ஸ்பெல் போட்டு ஒரு ரேஜ் ஸ்பெல் போட்டுருங்க. சைடில் நான் ரிசர்வ்ஸ் விட்டுருந்தா அது க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ எந்த இடத்துல நீங்கள் கிராண்ட் வார்டன் யூஸ் பண்ணி உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே டவர் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங்கு குவீன் விசர்ட்ஸை நீங்கள் எந்த இடத்துல எபிலிட்டி யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல விட்டுருங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 பலன்ஸை இங்கே விசார்கிட்ட விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இங்கே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறமா கிங்கு எபிலிட்டி ப்ளஸ் இங்கே ஹெட் ஹண்டர்ஸ்க்கு பார்த்தீங்களா, ஹெட்டர்ஸ் இங்கே சேலேட்டரை விட்டுருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 80% முடிச்சு. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் வந்தாலும் நீங்கள் ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அன்லிமிட்டட் சான்ஸ் கிடைக்கும் இந்த சேலஞ்சஸ் எல்லாம். இதே யோகோ நம்ம ஷார்ட் சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த ட்ரூப்ஸ் வேணுன்ட்டு கரெக்டாக பார்த்து விடுங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 98%லையோ இல்லை 99%லையோ நம்மளுக்கு இங்கே ஸ்டக் ஆகிடும். நம்ம இன்னொரு வாட்டி ஆடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபுல்லாக வீடியோ பார்த்துங்க. சேலஞ்சு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கெங்கே நான் ட்ரூப்ஸை விட்டுறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க இந்த ஒரு சின்ன வீடியோவுக்கு. பிடிச்சிச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன்.